மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணீங்கன்னா எந்த வீடியோவா இருந்தாலும் ஒரு 5-6 மணி நேரத்துக்கு முன்கூட்டியே நீங்க பார்க்கலாம். இது நீங்க முன்கூட்டியே பார்க்கறதுக்காக மட்டும் இல்லாம எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏய் பூமாரி, உன் துணிலாம் பையில எடுத்து வச்சிட்டியா? இல்லக்கா, இன்னும் வைக்கவே இல்லை, வைக்கணும். என்னடி இன்னும் வைக்கலன்ற? நேரமாவதுல? எங்கக்கா இந்த ஜுவல்லர்ஸு கம்மல் இதெல்லாம் சிலதெல்லாம் தேடி தேடி நேரம் ஆயிடுச்சு. இதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சுக்கா. ஐயோ, நான் வெளியே போய் ரொம்ப நாள் ஆகுதா, அதனால அங்கங்கே போட்டு வச்சேன்னா இதெல்லாம் தேடுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுக்கா. பூமாரி, நம்ம 3 பேருக்கு சேர்த்து தானே மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் அந்த பேக்கில் வைக்கிறேன்? ஆமாங்க்கா, இதில் எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு ஜுவல்லர்ஸு கம்மல் வளையல் நெயில் பாலிஷ் இதுவும் இருக்குது. அப்புறம் நம்ம அப்பா அம்மாவுக்கு ப்ரஷ் பண்ணுறது அந்த பேஸ்ட்டு அது எல்லாமே இதுலேயே இருக்குக்கா. எல்லாமே மொத்தமாக தான் வச்சுருக்கேன். அப்புறம் பூமாரி, இந்த தைலமும் எடுத்து வச்சிரு. இந்த விக்ஸு தலைவலி தைலம் அப்புறம் டேப்லெட்லாம் இருக்குல்ல தலைவலி மாத்திரைலாம் அதையும் எடுத்து வச்சிரு. அப்புறம் ஒரு 2-3 கேரி பேக்கும் எடுத்து வச்சிரு. அது உள்ளாரே கேரி பேக் எதுக்குக்கா? பூமாரி, நம்ம மலை மேலே தான் ஏற போகிறோம். வாமிட்லாம் வரும்ல, அதுக்கு தான். அக்கா, உனக்கு வாமிட் வருமா? எனக்கு வராதுடி. சப்போஸ் யாருக்காவது வந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு சொல்கிறேன். சரிக்கா, சரி எடுத்து வச்சிடறேன். என்னப்பா, கிளம்பிட்டீங்களா? கிளம்பிக்கிட்டே இருக்கண்டி செல்வி. என்ன செல்வி, நீ இன்னும் ட்ரெஸ் மாத்தல? இதே ட்ரெஸ்ல இருக்க? இதோக்கா, இதோ போய் மாத்த தான் போறேன். ஒரு ஹெல்ப், அதுக்கு தான் வந்தேன் உங்ககிட்ட. என்ன செல்வி, என்ன வேணும் சொல்லு. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நைட்டு போட்டுக்கிறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு சுடிதார் தரீங்களா? என்கிட்ட இன்னைக்கு நைட்டு போகிறதுக்கு ஒரு சுடிதார் வச்சிருந்தேன். அது ஆக்சுவலாக கொஞ்சம் அழுக்காக இருந்ததா, சரி துவைச்சு போட்டால் அது காயவே இல்லை. வானம் வேற மூடிக்கிட்டே இருந்ததா, அதான் சரி அந்த ஈர துணி எப்படி போடுறது, அதான் ஒரு அழகாக ஏதாவது நல்ல சுடிதார் இருந்தால் கொடுங்களேன். செல்வி, உனக்கு இல்லாதா? என்னோட ரூம் இருக்குல்ல, அந்த பெட்ரூம்ல ஷெல்ஃப்ல இருக்கு பாரு, அதுல எது வேணுமா நீ எடுத்துக்கோ. தேங்க்ஸ்க்கா. அப்புறம் அதுல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தேவையா? இல்லடி இல்லை, எனக்கு தேவையானதெல்லாம் நான் பேக் பண்ணிட்டேன். அங்க இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரால தான் இருக்கு, அதுல இருந்து எடுத்துக்கோ நீ. சரி, நான் அப்ப அதை எடுத்துக்கிட்டு போய் மாத்திட்டு வந்துடுறேன். அண்ணாங்கடியா, எல்லாம் அங்கதான் இருக்கீங்களா? பாட்டி, என்ன நீங்க இன்னும் புடவையே மாத்தாம இருக்கீங்க? ஆமாண்டியா, இப்ப நான் கிளம்புறது தான். இப்ப 4 மணி நேரம் ஆக போகுது பாரு. நான் சும்மா அப்படி ஒரு சுத்தி அப்படியே மேலே போட்டுக்கினா முடிஞ்சு போச்சு. பாட்டி, கொஞ்சம் அழகா இருக்கிற புடவையே கட்டுங்க பாட்டி. ஆண்டியா, நான் கட்டுற புடவைக்கு என்ன குறைச்சல? ஐயோ இல்ல பாட்டி, நீங்க சூப்பரா புடவை கட்டினாதான் அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போட்டோ எடுத்து நான் ஸ்டேட்டஸ்ல போடுவேன். அதுல போடுவேன் பாட்டி, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. செல்லுல போடுவோம். அந்த வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் சொல்றீங்க, அதுலயா? ஹை பாரு, பாட்டிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எப்படி பாட்டி உனக்கு தெரிஞ்சது? ஆமா, இதுக்காக நான் வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்க. பட்ட படிப்பு எல்லாம் நீங்க பேசிக்கிறது தான். என் முன்னாடியே உட்காந்து எத்தனை தடவை பேசியிருக்கீங்க, அதெல்லாம் கேட்டு தான் தெரிஞ்சுக்கினேன். சூப்பர் பாட்டி, சூப்பர். சரிங்கடியா, நேரத்தை கடத்தாம சட்டு புட்டுன்னு கிளம்புங்க வேறசா. சரிங்க பாட்டி, நீங்க போயிட்டு புடவை கட்டுங்க, நாங்க அதுக்குள்ள கிளம்பிடுவோம். சரிங்கடியா, காசுலாம் எம்மூட்டு எடுத்துன்னு வரீங்க? எல்லாம் தனித்தனியா காசு எடுத்துன்னு வரீங்களா? எல்லாம் எலெக்ஷன் கொடுத்த காசு வச்சிருப்பீங்களே. என்னங்கடியா 3 பேரை காசு இல்லைன்றீங்க? அந்த காசுலாம் அப்ப என்ன பண்ணீங்க? பாட்டி, அந்த காசுலாம் நேத்தே காலி பண்ணிட்டோம். போனோம்ல வெளியே, அப்ப போய் எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி காலி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். ஏன் பாட்டி, எங்களுக்கு நீங்க செலவு பண்ண மாட்டீங்களா? நீங்க தான் உங்க அக்கௌண்ட்ல நிறைய காசு வச்சுக்கிறீங்களா? ரேவதி அக்கா, அதெல்லாம் பண்ணுவாங்க பாட்டி. நான் எந்த செலவு பண்ண மாட்டேன் அம்மா. நான் இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவோம், அவ்வளோதான். நான் எந்த காசு எடுத்துன்னு வரல. என்ன பாட்டி எப்படி சொல்றீங்க? செல்வி, நீ சும்மாரி. பாட்டி அப்படிதான் சொல்லும். அங்க வந்தா நமக்கு நிறைய வாங்கி தரும். ஆமா, பாட்டிக்கு நம்ம மேல ரொம்ப பாசம். நினப்புதான் உங்களுக்கு. வாங்க நான் செலவு பண்ணுவேன்னா 1 பைசா கூட செலவு பண்ண மாட்டேங்க, என்ன நம்பாதீங்கடி. சரி பாட்டி, உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும்.
எனக்கு என்னப்பா, நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு என்கிட்ட அந்த காசும் கிடையாது. நீங்க எடுத்துன்னு வந்தா செலவு பண்ணிக்கங்க. அம்புட்டுத்தேன். சரிப்பா, சரி நானும் போய் கிளம்புறேன். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1263 சென்னை எக்மோர் டு திருநெல்வேலி ஜங்ஷன் நல்ல எக்ஸ்பிரஸ் இன்னும் அரை மணி நேரத்தில் நடைமேடை 2 வந்து சேரும். இங்க பாருங்கடி, இன்னும் அரை மணி நேரத்துல ட்ரெயின் வந்துருமா, அதனால இங்கேயே உட்காந்துருக்குங்க, எங்கேயும் போயிடாதீங்க. அம்மா, நாங்க எங்கேயும் போல. அப்பா எங்க போயிருக்காரு? அவரு தண்ணி பிடிக்க போயிருக்காருடி. இதோ வந்துருவாரு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, இப்பயே வாங்கி வச்சுக்கலாம். அம்மா, இதுக்கு இப்பயே வாங்கி வச்சுக்கிட்டே, நம்ம ட்ரெயின்ல போகும்போதே அங்கங்க ஸ்டேஷன்லாம் வரல, அங்க ஏதாவது விற்பாங்க, அதை வாங்கிக்கலாம். பூமாரி, எல்லா இடத்துலயும் விற்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில இடத்துல விற்க மாட்டாங்க. நமக்கு வேணுன்றப்ப வந்து வாங்க முடியாம கூட போவோம். இப்பயே ஏதாவது வேணா வாங்கி, கடை இருக்குது. ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணுமா உங்களுக்கு? பூமாரி, செல்வி சொல்லு, ஏதாவது வேணுமா? இப்பயே வாங்கிக்கலாமா? கடையில் அங்கே பார்த்தேன், நிறையா பிஸ்கெட்டு, அப்புறம் சாக்லேட்டு, அப்புறம் இந்த மல்லாட்டை பகோடா, இதெல்லாமே சிப்ஸு எல்லாமே இருக்குது. ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் காசு வச்சுருக்கேன், வாங்கிக்கலாம். அக்கா, எனக்கு இந்த 50-50 பிஸ்கெட்டும் அப்புறம் இந்த க்ரீம் பிஸ்கெட் ஒன்று இருக்குல்ல, அது வேணும்க்கா. பூமாரி, உனக்கு ஏதாவது வேணுமா? அக்கா, எனக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருக்குல்லக்கா, அது இருந்தால் வாங்கிட்டு வாக்கா. சரி, அவ்வளோதானே. சரி, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். அம்மா, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எந்த கடைக்கு நீ போகிற? அம்மா, அதான் நம்ம அங்கேருந்து நடந்து வந்தோம்ல, அங்கே ஒரு கடை பார்த்தோமே. ரேவதி, நீ இரு, அப்பா வரட்டும், அப்பா வீட்டுக்கு சொல்லு, வாங்கிட்டு வருவாரு. நீலாம் அங்கே போகாது, அங்கே ஒரே கும்பலாக இருக்குது. நீ எங்கள் பொருள் வாங்க போகிற நேரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ட்ரெயின் போயிடும். உன்னை கடைசி நேரத்தில் அப்போ தேடிட்டு இருக்க முடியாது. சிம்மா, இவ்வளோ நேரம் ஆகிட போகுது. இன்னும் 1/2 hour இருக்குது ட்ரெயின் வர்றதுக்கு. நம்ம 1 hourக்கு பிஃபோராகவே வந்துட்டோம். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1362 சென்னை எக்மோர் டு திருநெல்வேலி ஜங்ஷன் நல்ல எக்ஸ்பிரஸ் சற்று நேரத்தில் நடைமேடை 2 வந்தடையும். டே சரவணா, என்னடா ட்ரெயின் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரவே போதா? உங்க அப்பா இன்னும் ஆளே காண. ஃபோன் போட்டியடா? ஃபோன் போட்டம்மா, இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் நடந்து வந்துட்டு இருக்காராம்மா. இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்துருவாராம். இல்லடா, நீ மறுபடியும் ஃபோன் போடுறா. ஃபோன் போட்டு சீக்கிரம் வர சொல்லு. ட்ரெயின் எப்போ வேணா வரும். அம்மா, அதான் ஃபோன் போட்டேன், அப்புறம் மறுபடியும் போட்டால் அப்பா என்ன திட்டுவாருமா. இதான் வந்துடுறேன்னு சொல்லிட்டார்ல, இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு வேணா போடுறேன். இந்த மனுஷனை பாரு, இங்கன்னா சீக்கிரம் வந்து தொலையாம நானே வேற ஒரு பதட்டத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிறேன். ஃப்ரீயா எங்கன்னா உட்கார முடியுதா ரிலாக்ஸா? எனக்கு ட்ரெயின் ஏறினாலே படப்படப்பு வந்துடும் கூட்டத்தை பார்த்தாலே. இதுல வேற இவரு வேற இன்னும் ஆளை காணாம். அம்மா, எவ்வளோ கூட்டமாக இருந்தால் என்ன, இங்கே இந்த ஜங்ஷனில் 2 நிமிஷம் நிற்குமா. நம்ம தான் புக் பண்ணியிருக்கோம்ல, அதில் ஏறிடலாம். சரிடா, சரி, ட்ரெயின் வந்ததுன்னா அந்த பையெல்லாம் நீ எடுத்துக்கோ. என்னால் பைய வச்சுட்டு ஏற முடியாதுடா. அம்மா, அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். கேண்டி ருக்கு, எங்கடி மாப்பிள்ள? நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க, மாப்பிள்ளை ஆளே காணா. ஆட போமா, நீ வேற. இந்த மனுஷனுக்கு இதே வேலையா போச்சு. சரியான நேரத்தில் கழுத்து இருக்கிற வேலையை ஒரு வேலையா வச்சிருக்காரு. ஏண்டியா ஏன் சாயந்தரம் கிளம்புதே சொன்னம்மா, என் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்ன, நீங்க முன்னாடி போங்க, நான் 10 நிமிஷத்துல பின்னாடியே வந்துடும் சொன்னேன். நம்ம வந்து 3/4 மணி நேரம் ஆகுதுமா, இன்னும் அழகனா. ஃபோன் போட்டு அதை வந்துகிட்டே இருக்கிறேன்றாரு. சார் சார் விடு, இன்னும் ட்ரெயின் வரதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகுமா, அதுக்குள்ள வந்துருவார் மாப்பிள்ள. விடு. ஐயோ, அதுக்கு இல்லம்மா, நம்ம பஸ் ஏற மாதிரினா பரவாயில்ல. முன்ன பின்னால கூட அடுத்த பஸ் ஏறிக்கலாம், இல்லைன்னா வெயிட் பண்ண சொல்லலாம் பஸ்ஸை. ட்ரெயின் அது மாதிரி நிற்க வைக்க முடியுமா? நீயே சொல்லுமா. ட்ரெயின் வேற ட்ரெயின்லையும் ஏற முடியாது. புக் பண்ணிட்டு எல்லாரும் ஏறி ஆகணும். சரிதான், நீ சொல்றது சரிதான். என்ன பண்றது, அப்படிதான் இருப்பாரு மாப்பிள்ள. சரி, விடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அட போமா, நீ இதேதாம்மா சொல்ற. கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே நானும் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன். ஏண்டா பேராண்டியா, நீ தான் போய் உங்க அப்பாவை கூட்டு வாயேண்டா, இங்கே உட்காந்துக்கிற. பாட்டி, அவர் என்ன சின்ன பிள்ளை, அவர் வந்துருவோன்னு சொல்லிட்டாரு. அவர் வந்துருவார் பாட்டி. कृपया ध्यान दीजिए, गाड़ी संख्या 1341 फरक्का एक्सप्रेस मालदा टाउन பாண்டியா, ஓ மாமாவை பாத்தியா வர வழியில? सेंट्रल दिल्ली जंक्शन ஏன் பாட்டி, ஏன் இன்னும் மாமா வரல? कुछ ही समय ஆமா மாமா, அப்பா இன்னும் வரவே இல்லை. அவரு நீங்க முன்னாடி போங்க பின்னாடி வரேன்னு சொன்னாரு. நீங்க வண்டியில வரும்போது பாத்தீங்களா மாமா? ஏன்டா சரவணா,
இப்போ சொல்ற, நீ முன்னாடியே சொல்லியிருந்தனா நான் அவரை கூட்டினே வந்திருப்பேன்ல வண்டியில. நான் இப்பதான் வண்டியை ஸ்டாண்ட்ல விட்டு வரேன். சரி பாண்டியா, நீ போயிட்டியா? வெளியில போய் கொஞ்சம் தூரம் நடந்து போய் அவன் மாமா இருக்கிறாராம், போய் பார்த்துட்டு வா போ. சரி பாட்டி, நான் போய் பார்க்குறேன்.